இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு எல்லாவற்றிலுமே அவசரம். உடனே ஒரு துறையில் ஈடுபட வேண்டும், உடனே கட்சியில் இணைய வேண்டும், உடனே பெரும் பொறுப்புக்கு வர வேண்டும், உடனே பெயரும் புகழும் செல்வமும் அடைந்து விட வேண்டும், உடனே எம்எல்ஏ ஆக வேண்டும், உடனே மந்திரி ஆக வேண்டும், என்னென்னவோ ஆசைகள். ஜே, இது ஒரு எழுத்து இல்லை, ஒரு பெயர் கூட இல்லை. அது ஒரு அதிர்ச்சி, ஒரு நடுக்கம், ஒரு பெருமை, ஒரு பழிவாங்கும் காற்று, ஒரு உயிருள்ள வரலாறு. தமிழ்நாட்டின் ரத்தத்தில் கலந்த ஒரு சத்தம். அதை கேட்டாலே உள் ரத்தம் கொதிக்கும் ஒரு பெண்மணி. இன்று தமிழ்நாட்டின் அரசியல் வானத்தை இரும்பு போல பிடித்திருந்த ஜெயலலிதா அம்மையாரின் மறைவு நாள். ஆனால் இன்னும் அவர் உருவாக்கிய அச்சம், அவர் கொடுத்த ஆதரவு, அவர் காட்டிய ஆட்சி மறக்க தயாரா தமிழ்நாடு? இல்லை, ஒருபோதும் இல்லை. அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யம் அரசியலா, இல்லை ஆட்சியா, இல்லை பேரரசா? நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருந்தது. ஒன் விமன் கவர்மெண்ட். ஏனென்றால் ஜெயலலிதா இருந்தால் போதும், கட்சி ஓடும், அமைச்சரவை ஓடும், அமைச்சர்கள் நடுங்கி ஓடுவார்கள், கட்சியினர் கட்டளை மட்டும் கேட்டு ஓடும். அவர் விரும்பினால் ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு மத்திய அமைச்சரின் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அவர் கேட்காமலேயே ஆண்டுகளாக உச்சியில் இருந்த ஒரு அமைச்சரின் அரசியல் வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் பூஜ்யம். அது ஆட்சி அல்ல, அது கட்டுப்படுத்தப்பட்ட பயம். அது தலைமை அல்ல, அது ஒரு பெண்ணின் இரும்பு மனது. அமைச்சர்கள் அஞ்சிய நாட்கள். அப்படி வேற லெவல் கட்டுப்பாடு. ஜெயலலிதா இருந்த காலத்தில் எத்தனை அமைச்சர்கள் இரவு தூங்கும் போதும் கூட மனதில் ஒரு கேள்வி, காலையில எழுந்துடுவோமா, நாம இன்னும் அமைச்சர் தானா? காலையில் எழுந்து வீட்டு வாசலை திறந்து பாப்பாங்க, போலீஸ் வண்டி நின்று இருக்குதா, அல்ல எல்லாம் சேஃப் தானான்னு. அவர் காரில் சென்றால் சாலையை பார்த்து வணங்குவார்கள். அவர் ஹெலிகாப்டரில் பறந்தால் வானத்தை பார்த்து கும்பிடுவார்கள். அவரை பார்த்த மரியாதை மட்டும் இல்லை, அவர் கொடுத்த பயமும் உச்சம். ஒரு தலைவரை மரியாதையால் நாம் வணங்கலாம், ஆனால் பயத்தால் வணங்க வைக்க முடியுமா? முடியும். அது ஜெயலலிதாவால் தான். அவர் எதிரிகளை அழித்த விதம் பீனிக்ஸ் பறவை அல்ல, பீனிக்ஸின் அம்மா. அவர் சந்திக்காத அவமானம் இல்லை, அவர் எதிர்கொண்ட துன்பம் இல்லை, அவர் அனுபவிக்காத துரோகம் இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் அவர் கீழே விழுந்தால் அடிபட்டு நொறுங்கவில்லை. அவர் மேல் மேல் பறந்தார். அவர் உயரம் கூடியது. அவர் மனம் இரும்பை போன்று உறுதியாயிற்று. அவரை கீழே தள்ள நினைத்தவர்கள் இன்னும் எழுந்து பேச முடியாத அளவிற்கு அவர் அவர்களை மண்ணில் புதைத்தார். அதனால்தான் அவருக்கு அந்த பட்டம், இரும்பு பெண்மணி. மோடியை கண்டு நாடே அஞ்சிய போது ஒரு பெண் கேட்ட கேள்வி, மோடியா லேடியா? 2014 நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஒரு மோடி அலையை உருவாக்கியது. ஆனா தமிழகத்தில் ஒரு பெண்ணின் கண் விழிப்பு அந்த அலையை நிறுத்தியது. தமிழகத்தை யார் நிர்ணயிக்க போறாங்க? ஜெயலலிதா கேட்ட அந்த ஒரே கேள்வி, மோடியா லேடியா, நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது. 38 தொகுதிகளையும் அள்ளி அவர்தான் தமிழக அரசியலின் தாய்மலை என்று நிரூபித்தார். அவர் மறைந்த பிறகு அதிமுக திரண்டது, இல்லை இல்லை சிதறியது. அவர் உயிரோடு இருந்தவரை யாருமே நேராக பேச துணியவில்லை. ஆனால் அவர் போன உடனே நான் தலைவர், நான் வாரிசு என்று போட்டி போட்ட தலைவர்கள். கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் உல்லாசம், ஜெயலலிதா நினைவிடத்திலேயே சண்டை, தலைமை அலுவலகத்தில் தாக்குதல். அதிமுக வரலாற்றில் இவ்வளவு கரும்புள்ளி வருமா? வராது. ஆனா ஜெயலலிதா இல்லாத போது வந்தது. முன்னாள் அமைச்சர்கள் அவர் முன்னாடி நடுங்கியவர்களே. அவர் போன பிறகு மோடி எங்கள் டாடி என்று வெளியே வந்து பம்மி பேசியது நாட்டையே அதிர வைத்தது. அதிமுக 3வது பெரிய கட்சி. இன்று ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வி. ஒரு காலத்தில் இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சி என்று பிரகடனப்படுத்தப்பட்ட அதிமுக அவர் மறைந்த 9 ஆண்டுகளில் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒடுங்கி உடைந்து தோல்வியடைந்தது.
மக்கள் பார்த்து கேட்ட கேள்வி, ஜெயலலிதா இருந்திருந்தா இது நடந்திருந்தா? பதில் எல்லோருக்குமே தெரியும். இல்லை, ஒருபோதும் இல்லை. 9வது ஆண்டு நினைவில் எழும் கேள்வி, மக்கள் மனதில் கொதிக்கும் ஒரு தீ. ஜெயலலிதா கர்ஜித்தது போல எனக்கு பிறகும் அதிமுக 100 ஆண்டுகள் நிலைக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்று அதிமுக பிரிந்து தலைவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனி இரவுகள், தனித்தனி மேடைகள். அது அவர் விரும்பிய பாதையா? இல்லை, அது அவர் எதிர்பார்த்த எதிர்காலமா? இன்று மக்கள் மனதில் ஓடும் ஒரே ஏக்கம், அதிமுக மீண்டும் ஒன்றுபடுமா? மீண்டும் ஒரு பெண்ணின் இரும்பு ஆட்சியை போல எழுமா? மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வருமா? அந்த பதில் காலமே சொல்லும். ஆனா மக்கள் மனதில் இன்று பொங்கும் ஒரு சொல், அம்மா நீங்கள் போனாலும் உங்கள் ஆட்சியின் நிழல் இன்னும் தமிழ்நாட்டை விட்டு போகவில்லை. ரத்தத்தின் ரத்தங்கள் இன்று அந்த நினைவுகளை மீண்டும் உயிரோடு உணர்கிறார்கள்.